யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்போ பாருங்க, அவர் தான் மெய்யான திராட்சை செடி. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கனி கொடுக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த சரீரத்துக்குள்ள அவர் வாசம் பண்ணணும், இந்த சரீரத்தில் அவர் வாசம் செய்யணும். அப்படி வாசம் செஞ்சார்னா அவர் என்ன பண்ணுவாராம், இந்த பிதா திராட்சை தோட்டக்காரர், பிதா நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்காத மரத்தை எல்லாம் என்ன பண்ணிடுவார், வெட்டி போட்டுருவார். அப்போ தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார், நம்மளை அழைத்து இருக்கிறார், நம்மளை ரட்சித்து இருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும், தேவனுக்கு என்று பிரகாசிக்கிறவர்களாக இருக்கணும், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கணும். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடுக்காத மரத்தை எல்லாம் தேவன் வெட்டி போடுகிறார். இப்போ ஒரு திராட்சை தோட்டக்காரன் தோட்டத்துக்குள்ளே போகிறான், போய் பார்ப்பான், அப்படியே சுற்றி பார்ப்பான். எதெல்லாம் கனி கொடுக்காது அப்படின்னு அவனுக்கு தெரியுதோ, எதெல்லாம் பட்டு போயிடுச்சுன்னு சொல்லி தெரியுதோ அதை என்ன பண்ணிடுவான், வெட்டி போட்டுருவான். அப்படி தான் தேவன் சில காலங்கள் பொறுமையாக பார்த்து கொண்டே இருப்பார். யாரெல்லாம் கனி கொடுக்கலையோ அவர்களையெல்லாம் தேவன் வெட்டி போடுகிற தேவனாக இருக்கிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். அப்போ தேவன் நம்மளிடத்துல என்னத்தை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார், சுத்தத்தை எதிர்பார்க்கிறார். தேவன் நம்மளிடத்துல பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அப்போ பாருங்க, அந்த இங்கிலாண்டில் அந்த பக்கிங்ஹாம் பேலஸில் அந்த மரம், அந்த செடி என்ன பண்ணுச்சு, 12 மாதங்களும் என்ன பண்ணுச்சு, கனி கொடுத்துச்சு. ஆனால் அந்த 12 மாதங்களும் எப்படி கனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து பார்க்குற பொழுது அந்த வேரை என்ன பண்ணுறாங்க, அப்படியே தோண்டிகிட்டே போகிறாங்க. தோண்டிகிட்டே போய் பார்த்தா அது எங்கே ஜாயிண்டாக இருக்குது, ஆற்றுல வேர் அந்த தண்ணியில் ஜாயிண்ட் ஆகிருக்கு. அதனால தான் என்ன பண்ணுது அந்த மரம் 12 மாதங்களும் கனி கொடுக்கறதா இருக்கிறது. அப்படி நம்ம ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பிதாவோட கனெக்ஷன் ஆகணும். நமக்கும் பிதாவுக்கும், நமக்கும் இயேசுவுக்கும், நமக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒரு லிங்க் இருக்கணும். ஏதோ நம்ம வந்தோம், ஏதோ நம்ம ஜெபித்தோம், ஏதோ நம்ம ஆலயத்துக்கு வந்தோம் போனோம் என்று இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், பிதாவோடு ஒரு கனெக்ஷனில் இருக்கணும், இயேசுவோடு ஒரு கனெக்ஷனில் இருக்கணும், பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு கனெக்ஷனில் இருக்கணும். அப்படி நம்ம கனெக்ஷனில் இருக்கிற வேலையில் நம்ம 12 மாதங்களும் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். சில பேர் சொல்கிறாங்க, என்னால் ஜெபிக்கவே முடியல, என்னால் ஊழியமே செய்ய முடியல. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை இல்லை.
நமக்கும் தேவனுக்கும் ஒரு ஐக்கியம் இல்லை. தேவனோடு நம்ம உறவாடுகிற காரியங்கள் சரியானபடி இல்லாதனால நம்மளால் என்ன பண்ண முடியல, கனி கொடுக்க முடியல. அது மாத்திரமல்ல, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இப்போ பாருங்க, இப்போ ஒரு நாட்டு பிரதமர் இன்னொரு நாட்டு பிரதமரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை பண்ணுகிறார்? எங்கள் தேசத்துக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த நாட்டு பிரதமர் என்ன பண்ணுறார்? ஒப்புக்கொள்கிறார். பேரும் என்ன பண்ணுறாங்க? ஒரு பத்திரத்தில் கையெழுத்து இடுகிறார்கள், உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். நீங்கள் கேட்டதை நான் தரேன், நீங்கள் கேட்ட உதவிகளை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுகிறார்? உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். அதுபோல் நம்ம என்ன பண்ணணும்? தேவனோடு நமக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கணும். தேவனோடு உறவாடுகிற அந்த அனுபவம் நமக்குள்ளே இருக்கணும். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ அந்த மரம், அந்த செடி என்ன பண்ணுச்சு? அந்த ஆற்றோட அந்த தண்ணியில் போய் கனெக்ஷன் ஆகிருந்துச்சு அந்த வேர். அதனால் என்ன பண்ணுச்சு? அது 12 மாதங்களும் கனி கொடுத்தது. அதுபோல் நம்ம என்ன பண்ணணும்? 12 மாதங்களும் தேவனோடு கனெக்ஷனில் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தேவனோடு கனெக்ஷனில் இருக்கணும். தேவனோடு உறவாடணும். தேவன்கிட்ட கேட்டு 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 நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு காரியங்களும் செய்யணும். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அவர் சொல்கிறாரு, நானே திராட்சை செடி. இந்த சரீரம் ஒரு திராட்சை செடி, நம்ம கொடி. நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அவராலே அல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. நம்ம நினைக்கலாம், அவர் எனக்கு உதவி செஞ்சிருவார், அந்த ஊழியக்காரங்க எனக்கு உதவி செஞ்சிருவாங்க, இவங்க எனக்கு இந்த பண உதவி செஞ்சிருவாங்க. ஆனால் சொல்லுவாங்க, நான் செய்கிறேன், நான் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. வாக்குறுதி கொடுப்பாங்க. இன்றைக்கு அரசியல்வாதிகள் அப்படி தான் வாக்குறுதி கொடுக்குறாங்க. நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன் அப்படி சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஆனால் சொன்னதை அவங்களால என்ன பண்ண முடியாது? நிறைவேற்ற முடியாது. ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் சொன்னதை செய்கிற தெய்வம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், நம்ம அவருடைய சமூகத்தில் காத்திராவிட்டால், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காவிட்டால், அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காவிட்டால், வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். தேவனோடு நம்ம உறவாடல, தேவனோடு ஐக்கியம் கொள்ளலை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? பட்டு போன வாழ்க்கையாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை துளிர்க்காது. நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணப்படாது? துளிர்க்காது. ஒரு ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனால் நம்ம செபிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் தேவன் நம்மளோடு இல்லை என்றால் என்ன பண்ண முடியாது? நம்ம ஜொலிக்க முடியாது.
பிரகாசிக்க முடியாது. நம்மளை பார்த்து 4 பேர் இவன் தேவனோடு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். அவருடைய வார்த்தை இருதயமாகிய பலகையில் எழுதப்பட்டிருக்கணும். நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எப்போ செய்வார் ஆண்டவர்? அவருக்கு பிரியமாக நம்ம நடக்கிற வேலையில், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற வேலையில், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற வேலையில், அவர் சொல்கிறதை நம்ம கேட்குற வேலையில் தேவன் என்ன பண்ணுவார்? நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். அப்போ பிதா எப்போ மகிமைப்படுவார்? நம்ம அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது. ஒரு விவசாயி, ஒரு தோட்டக்காரன் எப்போ சந்தோஷப்படுவான்? ஒரு மரத்தை பார்த்து அது அதிகமாக கனி கொடுக்கும் போது தான் என்ன பண்ணுவான்? சந்தோஷப்பட்டு என்ன பண்ணிடுவான்? அந்த மரத்துக்கு இன்னும் பிரயாசப்படுவான். அதிகமாக நிறையா தண்ணி ஊற்றுறது, உரம் போடுறது, இந்த வேலி அடைத்து அதை பத்திரமா பாதுகாக்கிறது. எந்த மிருகங்களும் அதை தீண்டாதபடிக்கு பாதுகாத்து கொள்வது. அதை கண்ணும் கருத்துமாய் என்ன பண்ணுவான்? அவன் பாதுகாப்பான். எப்பொழுது? அது கனி கொடுக்கிற வேலையில். அது அதிகமாய் கனி கொடுத்தாதான் அந்த விவசாயி என்ன பண்ணுவான்? அதை பராமரிப்பான். இப்போ ஒன்று வேணாம். இப்போ நம்ம போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தில் அப்படியே மாம்பழம் அப்படியே பல 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 பலன்னு இருக்குது, அப்படியே தொங்குது. பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம்? நம்மளை அறியாமலே எச்சு ஊறும் நாக்கில். உடனே என்ன பண்ணுவோம்? ஒரு கல்லை எடுத்து என்ன பண்ணுவோம்? அடிப்போம். தோட்டக்காரன் இருக்கானா, வீட்டுக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அப்படி சுற்றி முற்றி பார்ப்போம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? கல் எடுத்து ஒரு அடி அடித்தோன்னே கீழே விழுந்தோன்னே எடுத்துட்டு சந்தோஷமாக என்ன பண்ணிடுவோம்? ஓடி வந்துடும். அப்போ பாருங்கள், எப்போ நம்ம அந்த மரத்தை தேடி போவோம் அப்படின்னா அது கனி கொடுத்தாதான். அப்போ தேவ பிள்ளைகள் எப்போ உயிர்மீச்சு அடைகிறார்கள், எப்போ உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள்னா நம்ம கனி கொடுக்குற வேலையில் தான். நம்மகிட்ட வரங்கள் வல்லமைகள் கிரியை செய்கிற வேலையில், தேவன் நம்மளோடு இருக்கிற வேலையில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு உண்டான மதிப்பு நம்மளை தேடி வருகிறதா இருக்கிறது. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. அப்போ தேவன் சொல்லுகிற கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற வேளையில் நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால், ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே மகளே நீ என்ன பண்ண? என்னுடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்போ எப்போ அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க முடியும் அப்படின்னா அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற வேலையில். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற வேலையில் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவர்கிட்ட நம்ம நிலைத்து இருக்க முடியும். என்னுடைய சந்தோஷம் உங்களில்
நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்போ தேவன் நம்மகிட்ட என்னத்தை எதிர்பார்க்குறாரு? ஒன்றும் கிடையாது. நீ என் சமூகத்தில் காத்துரு, என் சமூகத்தை நோக்கிரு, என் சமூகத்தில் நீ ஜெபி, வேதம் வாசி, எனக்காக என்னை பற்றி மற்றவங்ககிட்ட சுவிசேஷத்தை அறிவி, வியாதியஸ்தர்களுக்காக ஜெபி அப்படின்னு சொல்கிறார். அதுதான் நம்மளால் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. அப்போ தேவன் என்ன பண்ணுகிறா? இதை நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். இந்த காரியங்களை எல்லாத்தையும் எதிர்பார்க்குறார். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. நான் எப்படி உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறேனோ அதுபோல் நீங்கள் என்ன பண்ணுங்க, பிறனிடத்தில் அன்பாக இருங்க. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. உன் சொந்த சிநேகிதரையே உன்னால் நேசிக்க முடியலன்னா காணாத பிதாவை நீ எப்படி நேசிப்ப? பிதாவின் இடத்துல நான் அன்பு கூறுகிறேன், பிதாவை நேசிக்கிறேன், பிதாட்ட அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ உன்னோட சொந்த சகோதரனையே உன்னால் நேசிக்க முடியலன்னா நீ எப்படி காணாத என்னை நேசிப்ப அப்படின்னு சொல்லி தேவன் கேட்குறார். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அவர் தான் நமக்கு ஜீவனை கொடுத்தார், அவர் தான் சிலுவையில் மரித்தார், அவர் தான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு பிதாவின் இடத்துல நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவர் சொன்னார், நான் போய் ஒரு தேற்றரவாளனை உனக்கு அனுப்புவேன், பரிசுத்த ஆவியை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவர் வந்து உன்னை வழி நடத்துவார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்து தான் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்ன யாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என் சிநேகிதராயிருப்பீர்கள். இதை தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். வேறு ஒன்றையும் எதிர்பார்க்கல. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், நான் ஊழியம் செய்கிறேன், நான் ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லி கொண்டு இருக்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கு பாருங்க. நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இங்கே சொல்ற பாருங்க, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். பிதா என்ன நினைக்கிறாருன்னு நமக்கு தெரியுமா? இயேசு என்ன நினைக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. அப்போ தெரியலனா நம்ம ஊழியக்காரனா இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இயேசுகிட்ட அதை கேட்கணும். கேட்குறவன் தான் ஊழியக்காரன். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நாம் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், அறிவித்திருக்கிறார். இந்த பைபிளில் வேத வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வேத வசனத்தை நம்ம தியானிக்க
வாசிக்க 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 தேவன் என்ன பண்ணுகிறார்? நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். தேவனே, எங்களோடு பேசுங்கப்பா. எங்களோடு பேசுனீங்களா ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாப்பா, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம், செடிகள் எல்லாம் வெட்டப்படும். நல்ல கனி கொடுக்கிற மரம் எல்லாம் பாதுகாக்கப்படும் சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே. நாங்கள் நல்ல கனி கொடுக்கிற செடியாய் மரமாய் வளரணும். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவரே. நல்ல கனி, நல்ல கனி, நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஆமாப்பா, எங்களை நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இப்போ நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் மாறணும். நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் மாறணும். கெட்ட கனி கொடுத்துடக்கூடாது ஆண்டவர். கெட்ட கனி கொடுத்தா தோட்டக்காரன் வந்து அதை வெட்டி தூர எரிந்து விடுவான். நல்ல கனி கொடுக்கறது தான் அதை பராமரிப்பான் ஆண்டவர். அப்பா, நாங்கள் ஆண்டவரே நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். கெட்ட கனி கொடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் செய்யக்கூடாது. தேவன் எங்களை நடத்துங்க. நல்ல கனி என்கிற தலைப்பில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேவன் எங்களை நடத்துங்க. நல்ல கனி அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நல்ல கனி அநேகர் விரும்பி வாங்குவாங்க, விரும்பி உண்ணுவாங்க, அதை பத்திரப்படுத்துவாங்க. கெட்ட கனியோ குப்பையில் போட்டுருவாங்க. நாங்கள் கெட்ட கனியாக இருக்கக்கூடாது, நல்ல கனியாக இருக்கணும் ஆண்டவர். அப்பா, தேவன் அப்படியே செய்யப்படுற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.